தமிழ்நாடு சமூக நீதியின் பிறப்பிடம் என்று தொடர்ந்து திமுக சொல்லி வருகிறது. தந்தை பெரியார் அவர்களுடைய வாரிசு என்று தொடர்ந்து திமுக சொல்லி வருகிறது. ஆனால் சமூக நீதிக்கு அடிப்படையே தமிழ்நாட்டில் உள்ள சமுதாயங்கள் எந்த நிலையில் இருக்கிறது, அதற்கேற்ப இடஒதுக்கீடுகள், நலத்திட்டங்கள், சலுகைகள் எல்லாம் கொடுத்து பின்தங்கி உள்ள சமுதாயங்கள் எல்லாம் முன்னேற்றுவதுதான் உண்மையான சமூக நீதி. பிறகு திமுக அரசு ஜாதிவாரி கணக்கெடுப்பை நடத்துவதற்கு ஏன் தயங்கிக் கொண்டிருக்கிறது என்றெல்லாம் இன்றைய கேள்வி. தென் இந்தியாவில் தமிழ்நாடு, கேரளாவை தவிர மற்ற அனைத்து மாநிலங்களும் சாதிவாரி மக்கள் தொகை கணக்கெடுப்பு நடத்தி கொண்டிருக்கின்றார்கள், நடத்தியிருக்கின்றார்கள். முதலாக நடத்தியது கர்நாடகா, அதன் பிறகு ஆந்திராவில் அறிவித்து நடத்தி கொண்டிருக்கின்றார்கள், தெலுங்கானாவில் விரைவில் அறிவிப்பார்கள், ஒரிசாவில் நடத்தி கொண்டிருக்கின்றார்கள், வட மாநிலத்தில் பீகாரிலே நடத்தி முடித்து அதற்கேற்ப இடஒதுக்கீட்டை அதிகப்படுத்தியிருக்கின்றார்கள். 60 விழுக்காடாக இருந்தது பீகாரிலே என்று 75 விழுக்காடாக உயர்த்தியிருக்கின்றார்கள். சட்டங்கள் கொண்டு வந்து அந்த சட்டத்திற்கு எந்த தடையும் நீதிமன்றம் வழங்கவில்லை, கொடுக்கவில்லை. அப்படி மற்ற மாநிலங்கள் எல்லாம் சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்தி முடித்து பிறகும் தமிழக அரசு, முதலமைச்சர் அவர்கள் இது எங்களுக்கு அதிகாரம் கிடையாது, மத்திய அரசு தான் எடுக்க வேண்டும் என ஒரு பிரச்சாரத்தை மேற்கொண்டிருக்கின்றார். இந்தியன் ஸ்டாட்டிஸ்டிக்கல் ஆக்ட் 2008 படி மாநில அரசுகள், மத்திய அரசுகள் இல்லை உள்ளாட்சி மன்றம் கூட சாதிவாரி மக்கள் தொகை கணக்கெடுப்பு நடத்தலாம் என்று சட்டம் இருக்கிறது, சட்டம் சொல்கிறது. அந்த சட்டத்தின் அடிப்படையில் தான் பீகார் மாநிலம் எடுத்திருக்கிறது. முதலமைச்சர் அவர்கள் மத்திய அரசு தான் எடுக்க வேண்டும் என்று அவர் சொல்வது சென்சஸ் எடுப்பது. சென்சஸுக்கும் சர்வேக்கும் வித்தியாசம் தெரியணும். காஸ்ட் பேஸ்ட் சென்சஸ் வேறு, காஸ்ட் பேஸ்ட் சர்வே வேறு. நாங்கள் கேட்கிறது காஸ்ட் பேஸ்ட் சர்வே. காஸ்ட் பேஸ்ட் சர்வே இந்தியன் ஸ்டாட்டிஸ்டிக்கல் ஆக்ட் 2008 படி நடத்தலாம், அதிகாரம் இருக்கிறது, சட்டம் இருக்கிறது. காஸ்ட் பேஸ்ட் சென்சஸ் எடுப்பது, சென்சஸ் எடுக்கின்ற காலத்தில் அதில் ஒரு குறிப்பு காஸ்ட் என்று ஒரு குறிப்பு எடுப்பது, அது மத்திய அரசு எடுக்கலாம். அதனால இது ரெண்டுத்துக்கும் வித்தியாசம் நிச்சயமாக முதலமைச்சர் அவர்களுக்கு தெரியும், அவருடன் இருக்கின்ற அதிகாரிகளுக்கு நிச்சயமாக தெரியும். ஆனால் தெரிந்தும் எங்களுக்கு அதிகாரம் இல்லை என்று வேண்டுமென்றே சொல்லிக் கொண்டிருக்கிறார் முதலமைச்சர் அவர்கள். இந்த நிலை தொடர்ந்தால் தமிழ்நாட்டில் திமுக அரசு சமூக அநீதி அரசு, சமூக அநீதி கட்சி என்று மக்கள் பேச தொடங்குவார்கள். அந்த நிலைக்கு போகக்கூடாது என்ற நல்ல எண்ணத்தில் தான் முதலமைச்சர் அவர்களுக்கு இன்று நான் சொல்லிக் கொள்வது, உடனடியாக சமூக நீதியை நிலைநாட்ட தமிழ்நாட்டில் சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்துங்கள். உங்களுக்கு அந்த சாதி பேர் பிடிக்கலன்னா சமூக நீதி கணக்கெடுப்பு நடத்துங்கன்னு சொல்லுங்க. ஏன்னா இன்னைக்கு சாதியை வைத்து தான் இங்கு அரசியல் இவ்வளவு காலமா நடத்திட்டு இருக்காங்க. நாங்க கேட்கிறது எந்தெந்த சமுதாயம் எந்த நிலையில் இருக்கிறது. கடைசி கணக்கெடுப்பு நடந்தது 1931 31 கணக்குப்படி 1936 100 ஆண்டுகளுக்கு முன்பு நடத்த கணக்கெடுப்புப்படி தான் இன்னைக்கு நீங்க இடஒதுக்கீடு கொடுக்குறீங்க, சலுகைகள் கொடுக்குறீங்களா, நலத்திட்டம் கொடுக்குறீங்க. இன்னைய நிலையில எந்த நிலையில இருக்கிறாங்க? எங்களோட நோக்கம் தமிழ்நாட்டில் உள்ள அனைத்து சமுதாயங்களும் கணக்கெடுப்பு நடத்துங்க. கணக்கெடுப்புனா தலை கணக்குலாம் இல்லை, அவங்க எந்த நிலையில் இருக்கிறாங்க, என்ன சமூக பிந்தைய நிலையில் இருக்கின்றார், சோசியல் பேக்வேர்ட்னஸ், எந்தெந்த சமுதாயத்தில் நல்ல வசதியா இருக்கிறாங்க, எந்த சமுதாயம் தாழ்ந்து இருக்கிறார்கள், எந்த சமுதாயத்தில் வீடுகள் இருக்கிறது இல்லை குடிசையில் இருக்கிறாங்களா, கழிப்பறைகள் இருக்கிறதா இல்லையா, அவங்க வீட்டில் பட்டதாரிகள் இருக்கிறாங்களா, படிக்காம இருக்கிறாங்களா, தொழில் இருக்கிறதா இல்லை விவசாயத்தில் இருக்கிறாங்களா,
இதெல்லாம் கணக்கெடுப்பு நடத்தி அதற்கேற்ப இடஒதுக்கீடு மட்டும் கிடையாது, அந்த கீழ் இருக்கின்ற சமுதாயங்களுக்கு நலத்திட்டங்களும் கொடுக்கலாம், சலுகைகளும் கொடுக்கலாம். அதுதான் எங்களுடைய நிலைப்பாடு. அப்படி கொடுத்தாதான் உண்மையான சமூக நீதியை நிலைநாட்ட முடியும், தமிழ்நாடு முன்னேற்றம் அடையும். இப்படி செய்யாம தமிழ்நாட்டில் நீங்க அந்த சிப்காட்டு, இந்த இண்டஸ்ட்ரி, அது இது கொண்டு வந்தாலும் தமிழ்நாடு முன்னேறாது. தமிழ்நாட்டில் உள்ள அடித்தள மக்கள் முன்னேறினாதான் அது உண்மையான முன்னேற்றம். அந்த அடித்தள மக்கள் முன்னேறுவதற்கு நீங்க சயின்டிபிக் டேட்டா வேணும். அதுதான் நாங்க கேட்கிறோம். அது உங்களால அதிகாரம் இருந்தும் எங்களுக்கு இல்லைன்னு சொல்வதை எங்களால் ஏற்றுக்கொள்ள முடியாது. அதனால சமூக நீதியை நிலைநாட்ட தமிழக அரசு உடனடியாக சாதிவாரி மக்கள் தொகை கணக்கெடுப்பு நடத்துங்க. சென்னையில் ஒரு கருத்தரங்கம் நடத்தணும், அடுத்தது மதுரையில் நடத்தணும், இன்னைக்கு கோவையில் நடத்திட்டு இருக்கிறோம், அடுத்தது திருச்சி, மற்ற எல்லா மாவட்டங்களையும், சிதம்பரத்துலையோ வேலூர்லையோ, அதுக்கப்புறம் தஞ்சை, அப்படியெல்லாம் நடத்துறதுக்கு திட்டமிட்டு இருக்கிறோம். இதில் என்னன்னா தமிழ்நாட்டில் உள்ள அனைத்து சமுதாயங்களும் இதற்கு ஆதரவு கொடுக்கிறார்கள். இதை யாருமே எதிர்க்கல. அனைத்து சமுதாயங்களும் இது வேணும்னு கேட்கிறாங்க. அதனால இது ஏதோ பாட்டாளி மேல் கட்சி பிரச்சனை மட்டும் கிடையாது. இது எல்லா கட்சியினுடைய பிரச்சனையும், எல்லா சமுதாயத்தோட பிரச்சனையா தான் இது மக்கள் பார்க்கிறாங்க. அதனால இதை தமிழக அரசு இன்னும், ஏன்னா ஏற்கனவே உங்களுக்கு கெட்ட பேர் வந்து தொடங்க ஆரம்பிச்சிருக்காங்க, பேசிட்டு இருக்காங்க. இப்போ முதலமைச்சருக்கு திமுக அரசுக்கு அதிகாரம் இருந்தும் எங்க அதிகாரம் இல்லை, நாங்க அதிகாரத்தை விட்டு கொடுக்கிறோம், மத்திய அரசு தான் எடுக்கணும்னு ஒரு தவறான கருத்தை முதலமைச்சர் பேசிட்டு வர்றாரு. அது எல்லாருக்கும் தெரியுது, மக்களுக்கும் தெரியுது. அதுல வந்து பிளேட்டண்டா அப்படின்னா பீகார்ல நடத்துது, பீகார் அரசாங்கம் நடத்த முடியுது, உங்களால நடத்த முடியாதா? அதனால இதை நடத்தணும். ரெண்டாவது முக்கியமான கேள்வி என்னன்னா, செய்தி என்னன்னா, உச்சநீதிமன்றத்தில் தமிழ்நாட்டினுடைய இடஒதுக்கீடு 69 விழுக்காடு இடஒதுக்கீடு, அந்த வழக்கு நிலுவையில் இருக்கு உச்சநீதிமன்றத்தில். என்னைக்குன்னா அந்த வழக்கு வந்துச்சுன்னா உச்சநீதிமன்ற நீதிபதிகள்லாம் திடீர்னு ஒரு முடிவு பண்ணி தமிழ்நாட்டில் 69 விழுக்காடு இடஒதுக்கீடு ரத்து, 50 விழுக்காடு தான் உச்சம் அப்படின்னு அப்படி கொண்டு வந்துட்டாங்கன்னா நீங்க என்ன பண்ணுவீங்க? அந்த நிலை வரக்கூடாதுன்னு சொல்லிட்டு தான் தமிழ்நாட்டில் எவ்வளோ தாழ்த்தப்பட்ட சமுதாயம், பின்தங்கிய சமுதாயம், மிகவும் பிற்படுத்த மக்கள் எல்லாமே எவ்வளோ இருக்கிறாங்க, அந்த கணக்கெடுப்பு நடத்தினா தான் அந்த டேட்டாவை உச்சநீதிமன்றத்தில் கொடுத்து அந்த வழக்கை தள்ளுபடி செய்ய முடியும். இதுக்காக தான் நாங்கள் கேட்கிறோம். இது முக்கியமான பிரச்சனை. இது தமிழ்நாட்டினுடைய பிரச்சனை. இதுக்கப்புறமும் நீங்க நடத்த மாட்டீங்க அப்படின்னு நீங்க பிடிவாதமா இருந்தீங்கன்னா அப்புறம் சமூக நீதி பத்தி நீங்க தயவுசெய்து பேசாதீங்க. சமூக நீதி பத்தி பேசாதீங்க, தந்தை பெரியாரை பத்தி பேசாதீங்க, சமூக நீதி பத்தி பேசாதீங்க. அதிகாரம் உங்க கையில இருக்கு, சட்டம் உங்க கையில இருக்குது, எல்லாமே உங்க கையில இருக்குது. ஆனா மனசு மட்டும் உங்களுக்கு வரமாட்டேங்குது. அதனால தமிழக அரசு மீண்டும் சொல்வதெல்லாம் முதலமைச்சர் அவர்களுக்கு அன்பான வேண்டுகோள், தமிழ்நாட்டில் உடனடியாக சாதிவாரி மக்கள் தொகை கணக்கெடுப்பு நடத்துவோம் என்று அறிவித்து உடனடியாக நடத்துங்கள். பீகார்ல 13 கோடி மக்கள், அங்க 500 கோடி செலவு பண்ணி அங்க கிட்டத்தட்ட 2,64,000 அரசு ஊழியர்களை வைத்து 45 நாள்ல நடத்திருக்கிறாங்க. 13 கோடி மக்கள் தொகை, இங்க 7.25 கோடி மக்கள் தொகை இருக்கு. அதோட குறைவான செலவு இருக்கும், குறைவான எண்ணிக்கையில அரசு ஊழியர்கள் குறைவான நாட்களில் நடத்த முடியும். 30 நாள்ல நடத்தலாம் இங்க. அதனால உங்களுக்கு அந்த வகையிலையும் உங்களுக்கு பிரச்சனை இருக்க போறது கிடையாது. உடனடியாக நடத்துங்கள் என்று எங்களுடைய கோரிக்கை, இன்று கருத்தரங்களுடைய கோரிக்கை அதுதான். கேள்விகள் என்ன இருக்கா? என்ன சொன்னீங்க? கொடுக்கலையா? அப்படி உங்களுக்கு தெரியுமா? என்ன மீடியாவில் இருக்கீங்க? அது உங்களுக்கு தெரியுமா கொடுக்கலன்னு? ஐயோ, நாங்க வந்து கெஞ்சனையா இருக்கிற முதலமைச்சர்கிட்ட கெஞ்சிட்டு, எங்க ஐயா எத்தனை முறை கெஞ்சினாரு, உங்க மீடியால போட்டீங்களா? நீங்க முக்கியத்துவம் கொடுக்கலன்னு எப்படி சொல்றீங்க? நீங்க எம்ஜிஆர் கிட்ட, எம்ஜிஆர் காலத்துல இருந்து கெஞ்சிட்டு இருக்காரு எங்க ஐயா. 44 ஆண்டுகளுக்கு முன்பு 1980 முதல் மாநாடு நடத்தியது, பன்னீர்செல்வம் மாநாட்டில் முதல் தீர்மானமே தமிழ்நாட்டில் ஜாதிவாரி கணக்கு நடத்துங்க. அதன் பிறகு எம்ஜிஆரை சந்திச்சு அன்றைக்கு எம்ஜிஆர் கிட்ட போய் எங்க மருத்துவர் ஐயா வந்து எப்படியாவது நடத்துங்கன்னு கெஞ்சினார். அதன் பிறகு ஜானகி அம்மை வந்த அந்த அம்மா கிட்ட கெஞ்சினார். அதன் பிறகு அலெக்சாண்டர் வந்தார்.
கவர்னராக வந்தார் அந்த எந்தெந்த காலத்தில் கவர்னர் ரூல் காலத்தில் பிசி அலெக்சாண்டர் அவர்கிட்ட கெஞ்சினார். அது அப்புறம் ராமசுப்ரமணியம் கமிட்டியா வெங்கடகிருஷ்ணன் கமிட்டி அமைச்சாங்க அதுக்கு. அதன் பிறகு தான் ஆட்சி மாற்றம் வந்துடுச்சு. அதன் பிறகு கலைஞர் வந்தார். கலைஞர்கிட்ட எத்தனையோ ஒரு முறை கிடையாது எத்தனையோ முறை அழுத்தம் கொடுத்தார். ஜெயலலிதா அம்மையார் கிட்ட எத்தனையோ முறை அழுத்தம் கொடுத்தார். எடப்பாடி பழனிசாமி கிட்ட எத்தனையோ முறை அழுத்தம் கொடுத்தார். கொடுத்து என்ன பிரயோஜனம்? அதனால தான் இப்போ இந்த நிலைக்கு வந்திருக்குது. அதனால நீங்க கூட்டணியில் இருந்தீங்க, அங்க இருந்தீங்கன்னா எந்த நிலையில் இருந்தாலும் நாங்க அழுத்தம் மட்டும் இல்லை, ரொம்ப வேற விதமா எத்தனையோ முறை அழுத்தம் கொடுத்துருக்குறோம். ஆனா இந்த 13 ஆண்டுகளுக்கு முன்பு கூட அந்த உச்சநீதிமன்றத்தில் தீர்ப்பு வந்த நேரத்தில் நாங்கள் பேசியிருக்கோம் இல்லைங்களா, 50 சமுதாய தலைவர்களை கூட்டிகிட்டு போயிட்டு கலைஞர் அப்போ அழுத்தம் கொடுத்து 1 மணி நேரம் சொன்னார், எங்களுக்கு நமக்கு 69 விழுக்காடு போயிடும், அதுக்காக நடத்துங்கன்னு சொன்னாங்க. இப்பயும் முதலமைச்சர் இந்த முதலமைச்சரும் சந்திச்சு, நானும் நேரில் சந்திச்சிருக்கேன், ஐயாவும் பேசியிருக்கிறாரு, எப்படியா நடத்துங்கன்னு தான் நான் சொல்லிட்டு இருக்கேன். இது ஏதோ எங்க கட்சிக்கோ இல்லாட்டி ஒரு குறிப்பிட்ட சமுதாய பிரச்சனை கிடையாது, தமிழ்நாட்டுடைய சமூக நீதி. என்ன பிளவுகள் உருவாக போகுது? இதில் நாங்கள் கேட்கறது 1931 நீங்க கடைசியில சாதிவாரி மக்கள் தொகை கணக்கெடுப்பு வெள்ளக்காரன் எடுத்தினா அந்த அடிப்படையில் தான் இன்னைக்கு இடஒதுக்கீடு கிடைக்குது. இன்னைக்கு நலத்திட்டங்கள்லாம் கொடுக்குறாங்க. அதனால தான் இன்னைக்கு சலுகைகள் அதனால அந்த அடிப்படையில் தான் கிடைக்குது. இந்த 100 ஆண்டுகளில் எந்தெந்த சமுதாயம் இன்னும் மோசமாக இருக்கு, எந்தெந்த சமுதாயம் ஓரளவுக்கு முன்னேறி இருக்கிறது, எந்தெந்த சமுதாயம் முன்னேறாமல் அப்படியே இருக்கிறது. ஏன்னா இன்னைக்கு ஜாதி அடிப்படையில் தான் இடஒதுக்கீடு கிடைக்குது. கல்வியிலையும் வேலை வாய்ப்பிலையும் இந்தியாவிலே ஜாதி அடிப்படையில் தான் இடஒதுக்கீடு கிடைக்குது. அப்போ அந்த ஜாதிகள் எந்த நிலையில் இருந்தால் தானே நீங்க அந்த இடஒதுக்கீடு சில சமுதாயங்களுக்கு அதிகப்படுத்தலாம், குறைக்கலாம், இல்லாட்டி அதே நிலையில் இருக்கலாம். இடஒதுக்கீடு மட்டும் கிடையாது நான் சொல்றது, நலத்திட்டங்கள், அது மைக்ரோ பிளானிங் சொல்றது. இதெல்லாம் பீகார்ல நடத்தினாங்க, இப்போ 15 விழுக்காடு அதிகப்படுத்திருக்காங்க இடஒதுக்கீடு. அதனால இப்போ அதிகமாக கொடுக்கலாம். தமிழ்நாட்டில் நீங்க நடத்துனீங்கன்னு வச்சுங்களேன், இப்போ பிசி இருக்கிறது 30% தான் இருக்கு பிசி இடஒதுக்கீடு, அதை 45 விழுக்காடாக உயர்த்தலாம். எஸ்சி இருக்கிறது இன்னைக்கு 18+1 19 இருக்குது இன்னைக்கு, இதை 22 உயர்த்தலாம். எம்பிசி இன்னைக்கு 20 இருக்கு, 24 உயர்த்தலாம். இந்த நிலையை தான் நாங்க கேட்கிறோம். நாங்க புரியல, ஏன் மற்ற மாநிலங்கள் இதோட அதிகமா இருக்கு, ஜாதிகள் இருக்கு. அதனால என்ன இருக்கு, நீங்க இடத்தை அடிப்படை அப்போ அந்த என்ன நிலையில இருக்கீங்க இல்ல, குத்து மதிப்பா இன்னும் எவ்வளவு காலமா கொடுத்துட்டு போறீங்க. பீகார்ல நடத்துவது இங்க உங்களுக்கு என்ன பிரச்சனை இருக்கு? இன்னொன்னு, முதலமைச்சர் ஸ்டாலின் அவர் சொல்றது, எங்களுக்கு ஜாதிவாரி கணக்கெடுப்பு நடத்துவதற்கு எங்களுக்கு மாற்று கருத்து இல்லைன்னு சொல்றாரு, எங்களுக்கு அதிகாரம் இல்லைன்னு சொல்றதுல அது ஏற்றுக்க முடியுமா? பீகாரில் நடத்துகிறாங்க, அதிகாரம் இல்லாமல் நடத்த போகிறாங்க. கர்நாடகாவில் நடத்தி முடிச்சுட்டாங்க, ஆந்திராவில் நடத்த தொடங்கிட்டாங்க, ஒரிசாவில் நடத்துகிறாங்க, தெலுங்கானா நடத்த போகிறாங்க, இப்போ அதிகாரம் இல்லாமல் நடத்த போகிறாங்க. அந்த வகையிலே சொல்லிட்டு இருக்கோம், இந்தியன் ஸ்டாட்டிஸ்டிக்கல் ஆக்ட் 2008 படி காஸ்ட் சர்வே எடுங்கன்னா சொல்கிறோம். அப்போது எங்களுக்கு மாற்று கருத்து இல்லைன்னு சொல்கிறாரு, அப்போ அதிகாரம் இல்லைன்னு எப்படி சொல்ல முடியாது? இருக்கிற அதிகாரத்தை வச்சு நீங்கள் நடத்தணும் இல்லை? இந்த கேள்வி, இந்த சம்பந்தமான கேள்வி, அப்புறம் மழைக்கு அடுத்த கேள்வி. இப்போ நாங்கள் ஒவ்வொரு பகுதியிலையும் சென்று மக்களை திரட்டி விழிப்புணர்வு ஏற்படுத்தி வரோம். ஏன் இதை நடத்தணும்னு சொல்லிட்டு சென்னையில், இப்போ மதுரையில், இங்கே கோவையில், அடுத்தது டெல்டா பகுதியில் எல்லாமே அங்கே போகிறோம், எல்லாமே பண்ணிட்டு இருக்கோம். இது தெரிஞ்சு அடுத்தது நடத்தலைன்னா மிகப்பெரிய போராட்டங்களை தொடர் போராட்டம் நடத்துவோம். ஏன்னா எங்களுக்கு வேறு வழி தெரியுது. எல்லா மாநிலமும் நடத்துகிறாங்க, ஆனால் தமிழ்நாட்டில் மட்டும் நடத்த மாட்டுறாங்க. கேட்டால் எங்களுக்கு உடந்த, ஆனால் அதிகாரம் இல்லைன்னு சொல்கிறது ஏற்றுக்க முடியுமா? சட்டம் இருக்குது, எல்லாம் இருக்குது. என்னை கேட்டால் மனசு இல்லை, அவ்வளோதான். அழுத்தம் போக போக தெரிஞ்சுக்கும். அதாவது வேண்டுகோள் தான், இப்போதைக்கு வேண்டுகோள். ஏதோ இப்போ கருத்தரங்கெல்லாம் நடத்திட்டு இருக்கிறோம், வேண்டுகோள் தான். தொடர்ந்து அழுத்தம், வேண்டுகோள் மூலமாக அழுத்தம் கொடுத்துட்டு இருக்கிறோம். அப்புறம் நாங்கன்னா எல்லாமே சேர்ந்து தான் இது சொல்கிறது. தமிழ்நாட்டில் 436 சமுதாயங்கள், 443
436 சமுதாயங்கள்ல வந்து எல்லாமே வீதியில் வந்து நிற்க போறாங்க. அப்புறம் இது வந்து நான் சொல்வது முன்னேறிய சமுதாயம், பின்தங்கிய சமுதாயம், தாழ்த்தப்பட்ட சமுதாயம், எல்லா சமுதாயங்களுக்கு தான் நான் சொல்லிட்டு இருக்கேன். முடிச்சிட்டீங்களா? இந்த கேள்வி ஏதாவது இருக்கா இது சம்பந்தமா? இதுல இல்ல. அடுத்த கேள்வி. மழை வெள்ளம் பாதிப்பு வந்து சென்னையா சரி, திருநெல்வேலி, தென் மாவட்டத்தில் மக்கள் வந்து மீண்டு வரல. ஆனால் மத்திய மாநில அமைச்சர்கள் வந்து வார்த்தை மோதல்ல ஈடுபட்டு இருக்காங்க. இவர் வந்து மாநில அமைச்சர் வந்து அப்பா வீட்டு பணமா கேட்கறன்னு அவர் ஒரு பக்கம் சொல்ல, அங்க வந்து அப்பா வீட்டு பணம் இல்ல, ஆக்கா வீட்டு பணம் இல்ல அப்படிங்கிற மாதிரி வார்த்தை மோதல்ல அறிக்கை விட்டுட்டு இருக்காங்க. இது எந்த விதத்துல ஆரோக்கியமா இருக்கும்? அந்த மக்கள் வந்து இன்னும் அதுல இருந்து மீண்டே வரல. ஆனா மத்திய மாநில அரசுகள் இது போன்ற போக்கு எப்படி பார்க்க முடியும்? அதாவது பாதிப்பு வந்து கடைசியில் மக்களுக்கு தான். நேற்று திருநெல்வேலி மாவட்டம், தூத்துக்குடி மாவட்டத்தில் அங்கே நான் சென்று அங்கே பாதிக்கப்பட்ட மக்களை அவங்களுக்கு எங்களால் முடிஞ்சது ஒரு சில நல்ல உதவிகள்லாம் கொடுத்தோம். அந்த பகுதியில் பார்வையிட்டு வந்தேன். அது தூத்துக்குடி மாவட்டம் இன்னும் மீண்டு வரலை. மீண்டு வருவதற்கு, அதாவது இயல்பு நிலைன்னா, இப்போ சென்னையில் இன்னைக்கு ஓரளவுக்கு இயல்பு நிலை. புயல் வந்து கிட்டத்தட்ட 3 வாரம் ஆகுது. ஆனால் தூத்துக்குடி மாவட்டத்தில் இயல்பு நிலை திரும்புவதற்கு இன்னும் 1 மாதத்துக்கு அப்புறம், 1 மாதத்துக்கு மேலே ஆகும். ரொம்ப மோசமான ஒரு சூழல் இன்னைக்கு தூத்துக்குடி மாவட்டத்தில் மக்கள் இருக்கிறாங்க. நான் மாவட்டம், அது கிராமப்புறம் பார்த்தீங்கன்னா இன்னும் அந்த கிராமப்புறத்துக்கு நான் போகல. ஏன்னா போகிறதுக்கு வழி இல்லை, சாலைகள் கிடையாது, இன்னும் தண்ணி நின்றுட்டு இருக்குது. அங்கே தூத்துக்குடி நகரத்துக்கு நான் நேற்று போனேன். தூத்துக்குடி நகரத்தில் 2 பிரதான சாலையில் மட்டும்தான் போக முடியும். தூத்துக்குடி நகரத்துக்கு உள்ள சாலைகள்லாம் போக முடியாது இன்னைக்கு. ஏதாவது நேற்று 6 நாள் ஆகியும். அப்போ என்ன தமிழக அரசு செஞ்சுட்டு இருக்காங்கன்னு எனக்கு ஒன்றும் புரியல. சென்னையில் வெள்ளம் வந்தது, நீங்கள் நெய்வேலியிலேருந்து பெரிய பெரிய பம்ப்லாம் எடுத்து வந்து சென்னையில் இருக்க தண்ணிலாம் நீங்கள் பம்ப் அடித்து வெளியில் விட்டீங்க. இப்போ தூத்துக்குடி மக்கள் மட்டும் என்ன பாவப்பட்ட மக்கள்? அவங்க எப்போ நீங்கள் எடுக்க போறீங்க, தண்ணி எடுக்க போறீங்க வெளியில்? சாப்பாட்டுக்கு வழி இல்லாமல், எது பெரிய பெரிய வீடுகளில் ஒரு டப்பா சாப்பாடு கொடுத்தா இன்னொரு டப்பா கிடைக்குமான்னு கேட்குறாங்க. அப்போ சாதாரண மக்கள் என்ன நிலையில் இருப்பாங்க? நாங்கள் நேற்று கொடுக்க போனது ஒரு 2000 பேர் கொடுக்கலான்னு போனோம். கியூவில் நின்றது கிட்டத்தட்ட 5000-6000 பேர் அரை மணி நேரத்தில் நிற்க ஆரம்பிச்சிட்டாங்க. எங்ககிட்ட இல்லை, ஆனாலும் பிரித்து இதை கொடுத்துட்டோம். எங்க யாருமே வரலைங்க, பார்க்க வரலைங்க, குடிநீர் இல்லைங்க, குழந்தைக்கு பால் இல்லைங்க. எது இல்லை, இது தூத்துக்குடி மாநகராட்சியில். அப்போ நீங்க கிராமத்தில் எந்த நிலையில் இருக்குன்னு பாருங்க. பாவமா இருக்கு கிராமத்துல. அந்த தாமிரபரணி முகத்துவாரத்தில் புன்னக்காயல்னு ஒரு கிராமம் இருக்கு. நானும் அங்கே போயிட்டு வந்தேன். இப்போ இல்லை, தாமிரபரணியை காப்போம் சொல்லிட்டு பாபநாசிலிருந்து புன்னக்காயல் வரைக்கும் நான் நடைப்பயணம் 2 நாள் பண்ணேன். நான் அப்போ புன்னக்காயல் கிராமத்துக்கு போனேன். அது பார்த்தா அங்கே உள்ள இன்னைக்கு வரைக்கும் யாரும் போகல. இது போட்டு பல கிராமங்கள் இருக்கு. இந்த பேசுறதுலாம், டிவியில் பேசுறதுலாம் நிறுத்துங்க, நேரம் அங்கே போங்க. நேற்று கூட என்னுடைய வேண்டுகோள் சொல்லியிருக்கேன். முதலமைச்சர் அவர்கள் மீண்டும் அங்கே போகணும். 1 நாள் தங்குங்க, 2 நாள் தங்குங்க. முதலமைச்சர் அங்கே தங்கினா வேலை நடக்கும். அங்கே அமைச்சர்கள் இருக்கிறாங்க, அது போதுமானது கிடையாது. அதனாலதான் அங்கே போய் அழுத்தம் கொடுத்து, ஏன்னா அவங்க வாழ்வாதாரமே போயிடுச்சு. விவசாயம் ஆயிரக்கணக்கான ஏக்கர் வந்து வாழையும் போயிடுச்சு, நெல் போயிடுச்சு, எல்லாம் போயிடுச்சு. அங்கே கால்நடைகள் ஆயிரக்கணக்கான கால்நடைகள் போயிடுச்சு. அரசு அதிகாரத்தில் அரசு வந்து அதிகாரப்பூர்வமாக 55 பேர் இறந்துருக்குறாங்கன்னு சொல்கிறாங்க. ஆனால் என் கணக்கு 100 கணக்கு மேலே வந்திருக்கும். போதான் தெரிய போகுது. அதான் இன்னும் இத்தனைக்கும் அங்கே புயல் வரல, மழை மட்டும்தான் வந்தது. சென்னையில் வந்தது, புயல் வந்தது, ஆனால் அங்கே மழை மட்டும்தான் வந்தது. அதான் நான் சொன்னேன், நேற்று சென்னை, இன்று நெல்லை, நாளை எங்கே, எந்த ஊருக்குன்னா வரலாம். காலநிலை மாற்றம், பருவநிலை மாற்றம்னு நாங்கள் மட்டும்தான் தொடர்ந்து கத்திக்கிட்டு வரோம். கேட்கறதுக்கு யாரும் இல்லை. 15 வருஷமா சொல்லிட்டு வரோம், தயார் நிலையில் இருங்க, தயார் நிலையில் இருங்கன்னு. எவ்வளோ காலமாக சொல்லிட்டு இருக்க போகிறோம்? இப்போ அனுபவிச்சுட்டு இருக்கிறோம். 2015 சென்னை வெள்ளம் வந்ததுக்கு பிறகு ஒரு ஆவணம், நாம் விரும்பும் சென்னைன்னு ஒரு ஆவணம் படும். அந்த புக்கு எடுத்துகிட்டு போய் எல்லாருக்கும் கொடுத்தோம், விழிப்புணர்வு ஏற்படுத்தணும், அரசுக்கும் கொடுத்தோம். அன்னைக்கு சொன்னேன் நான், சென்னையில் அடுத்த 10 ஆண்டுகளில் இதை விட பெரிய வெள்ளம் வரும்னு அன்னைக்கு சொன்னேன். 8 ஆண்டுக்குள்ளே வந்துடுச்சு. இன்னைக்கும் சொல்கிறேன், சென்னைக்கு
அடுத்த 5, 6, 7 ஆண்டுகளுக்குள்ள அடுத்த பெரிய வெள்ளம் வரும். ஆனாலும் அப்போ தயார் நிலையில் இப்போ திட்டம் கொண்டு வருவாங்களா இல்லைன்னு தெரியல. அதனால அந்த என்ன செய்யணும்னு வேற கொடுத்துருக்கோம். மிட்டிகேஷன், அடாப்டேஷன். தமிழ்நாடு மக்களும் ஒன்று புரிஞ்சுக்கணும், வெள்ளத்தை தடுக்க முடியாது, புயலை தடுக்க முடியாது, அந்த புயலால் பாதிப்புகளை தடுக்கலாம். நம்ம நடவடிக்கை எடுத்தா, அரசு நடவடிக்கை எடுத்தாலும் சரி, நம்ம முன்னெச்சரிக்கை அடாப்டேஷன். மக்கள் என்னன்னா அடாப்டேஷன் ஒன்று இருக்கு. நம்ம இதெல்லாம் புயல் காலநிலை மாற்றத்தினால புயல் அடிக்கடி வரப்போகுது, வெள்ளம் அடிக்கடி வரப்போகுது, நம்ம என்ன செய்யணும்னு அந்த நிலைப்பாடு. இப்போ ஒரு உதாரணம், ஜப்பான் நாட்டில் அடிக்கடி நிலநடுக்கம் வருவாங்க. அப்போ வரப்போ அங்கே இருக்கிற மக்கள், குழந்தையிலேருந்து கிளாஸ் ரூம்லேருந்து அவங்களுக்கு நிலநடுக்கம் வந்ததுன்னா என்ன செய்யணும், அங்கே இருக்கிற நாட்டில் உள்ள அனைத்து மக்களும் அந்த தயார் நிலையில் இருக்கிறாங்க அங்கே. அதே போன்று தான் இங்கே பள்ளிக்கூடத்துலேயும் டிசாஸ்டர் மேனேஜ்மெண்ட்னா என்ன அது கற்றுக் கொடுக்கணும். அதுக்கப்புறம் பொதுமக்களும் விழிப்புணர்வு ஏற்படுத்தணும். நான் இன்னைக்கு ஏதோ வேடிக்கையாக சொல்கிறேன்னு நினச்சிக்காதீங்க. ஏன்னா இது பெரிய பிரச்சனை வரப்போகுது வரும் காலத்தில். ஒரு உதாரணம், லிபியா நாட்டில் நான் சொல்றது ஒரு 2 மாதத்துக்கு முன்பு லிபியா நாட்டில் இந்த வேக வெடிப்பு, அதாவது கிளவுட் பர்ஸ்டால ஒரே ராத்திரியில் 10,000 பேர் இறந்துருக்குறாங்க. 10,000 பேர், அதுக்கு மேலே சொல்கிறாங்க. 10,000 பேர் ஒரு ராத்திரியில் தூக்கத்திலே. அங்கே அவ்வளோ தண்ணி அடிச்சுட்டு போய் அவங்க கடலில் உள்ளே போயிடுச்சு. நீங்கள் என்ன கணக்கு தெரியல. அந்த நிலையெல்லாம் இங்கே தமிழ்நாட்டுக்கு, இந்தியாவில் எங்கே வேணால் வரலாம். அவிலாஞ்சியில் 2019 ஒரு கிளவுட் பர்ஸ்ட் நடந்தது. பக்கத்தில் இங்கே இருக்கிற அவிலாஞ்சியில். ஹிமாச்சலில் கிளவுட் பர்ஸ்ட் வந்தது. உத்தரகாண்டில் கிளவுட் பர்ஸ்ட் வந்தது. பெங்களூரில் வந்து இதெல்லாம் இங்கே வரத்துக்கு என்ன ஒரு நாள் ஆக போகுது. மோசமான சூழல் வந்துட்டு இருக்கு. உலகம் முழுவதும் இது போன்ற நிலைப்பாடு, காலநிலை மாற்றங்கள் மிக வேகமாக நடந்து கொண்டிருக்கிறது. அதற்கு அரசு நடவடிக்கை எடுக்கணும், பொதுமக்கள் நடவடிக்கை எடுக்கணும். இதெல்லாம் தொடர்ந்து விழிப்புணர்வு ஏற்படுத்தணும்னு இந்த நேரத்தில் இன்னொன்று நான் சொல்றது, இந்த நேரத்தில் இதில் வந்து நானா நீயா எல்லாம் அரசியல் பேசக்கூடாது. இது அரசியல் பேசுகிற நேரமும் கிடையாது. இதில் இப்போ நிதி ஒதுக்கீடு தமிழ்நாட்டுக்கு தேவை. அங்கே தென் மாவட்டங்களுக்கு அங்கே 2000 கோடி உடனடி தேவை. அந்த 2000 கோடியை மத்திய அரசு உடனடியாக அதை அங்கே அனுப்ப வேண்டும், ஒதுக்க வேண்டும் அங்கே. ஏன்னா அது முதல் கட்டமாக சொல்கிறேன் நான். பாதிப்புகள் பெரிய அளவில் பாதிப்பு வந்திருக்கு. இதில் நாங்கள் 450 கோடி முதல் கட்டம் கொடுத்தோம், 450 கோடி 2வது கட்டம் கொடுத்தோம்ல. அது ஆண்டுதோறும் எல்லா மாநிலத்தையும் கொடுக்கின்ற நிதி. அது சாதாரண காலத்தில் கொடுக்கின்ற நிதி. அது அவசர காலத்தில் கூடுதலாக கொடுக்கணும். இப்போ கூடுதலாக நிதி தேவைப்படுகிறது. இந்த நேரத்தில் வந்து டிவி விவாதமோ அந்த விவாதமோ வேண்டாம். மக்கள் பாதிப்புனா சாதாரண பாதிப்பு, பாவமாக இருக்கு. மக்கள் மோசமான நிலையில் இருக்கிறாங்க. இந்த நிலையில் எதுவுமே பேசாமல், அரசியல் பேசாமல் மக்களுக்கு உதவி செய்யுங்க. இன்னொன்று, நேற்று திருநெல்வேலியில் தூத்துக்குடியில் போகிறப்போ பார்த்தேன், வெளியிலேருந்து யாரும் அந்த அளவுக்கு வரலை. சென்னையில் ஒரு பாதிப்பு, அங்கங்கே பெங்களூர்லேருந்து வராங்க, பாம்பேலேருந்து, டெல்லியிலேருந்து, கல்கத்தா, ஹைதராபாத்லேருந்து, வெளிநாட்டிலேருந்து, துபாயிலேருந்து நிதி எல்லாம் வருது. ஆனால் தூத்துக்குடியில் இருக்கிற மக்களுக்கு ஒன்றுமே போகல. அவங்க ஊடக நண்பர்கள் மூலமாக கேட்டுக்கிறேன், உலகத்தில் வாழ்கின்ற அத்துணை தமிழர்களும் தூத்துக்குடி மக்களுக்கும் திருநெல்வேலி மக்களுக்கும் உதவி செய்யுங்கள். ஏன்னா ரொம்ப ஒரு பாவ நிலையில் இருக்கிறாங்க அங்கே. அவங்களுக்கு அது அனைத்து உதவிகளும் வேணும். உதவினா ஏதோ பணம்னா வீடு கட்டி கொடுங்க, கால்நடைகளை அடுத்து மீண்டும் வாங்கி கொடுங்க. வாழ்வாதாரத்தை இழந்துருக்கிறாங்க அவங்க. அவசியமாக நீங்கள் அவங்களுக்கு செய்யணும்னு ஊடக நண்பர் மூலமாக நான் கேட்டுக்கிறேன். நிச்சயமாக அதெல்லாம் ஒரு நியாயமற்ற செயல். அது ரொம்ப மோசமான ஒரு பாதிப்புகள். அங்கே இன்னும் அது மீண்டு வரல. அங்கே இருக்கிற மக்கள், அங்கே இருக்கிற மக்கள் எல்லாமே அதிக அளவில் பழங்குடி மக்கள் தான் அங்கே இருக்கிற பாதிக்கப்பட்ட மக்கள் எல்லாம். அந்த வாத்தாச்சி அந்த பகுதியில் இருக்கிறவங்க தான் அதிக பாதிப்புலாம் இருக்காது. அதனால் அதெல்லாம் ஒரு என்கொயரி கொண்டு வந்து யார் யார் பாதிப்பு இருக்கிறார் அவங்களுக்கு உதவி செய்யணும். நிச்சயமாக செய்யணும். இதுதான் இல்லை. இப்போ நான் அப்படி சொன்னதுனால தான் இன்னைக்கு இது ஒரு விவாதமாக வந்திருக்கு.
இல்லைன்னா இதை பற்றி யாரும் கண்டுக்க போகிறதில்ல, விவாதம் வந்துட்டு போகிறது கிடையாது. ஏன் நான் அப்படி சொன்னேன்னா, எனக்கு ஒரு ஆதங்கம். உலகத்தில் மற்ற நாடுகளில் துல்லியமாக 2 நாளுக்கு பிறகு இந்த பகுதியில் 4 மணிலேருந்து 5 மணி வரைக்கும் மழை பெய்யும் அப்படி சொன்னால் 2 நாளுக்கு பிறகு அந்த பகுதியில் 4 மணில மழை பெய்யும். அந்த துல்லியமாக ஏன் இங்கே சொல்ல முடியலன்னு தான் என்னுடைய ஆதங்கம். அந்த ஆதங்கத்தில் தான் நேற்று நான் பேசினேன். நான் குத்துமதிப்பாக சொல்கிறது பெரிய விஷயம் கிடையாது. இப்போ நம்ம ஜான் பிரதீப்னு இருக்கிறாப்புல வெதர்மேன் சொல்கிறோம், நான் அவரை ஃபாலோ பண்ணிட்டு இருக்கிறேன். அவர் சொல்கிறது இவங்க சொல்கிறது துல்லியமாக இருக்கு. அவர் எந்த டெக்னாலஜியும் இதை ஏற்படுறாரு தெரியல. அந்த ஆதங்கம் தான் நான் சொல்லிட்டு இருக்கிறேன். இல்லை தோராயமாக இந்த கோவை பகுதியில் பரவலாக மழை பெய்யும், ஈரோடு பகுதியில் கொஞ்சம் குறைவாக பெய்யும் அப்படிலாம் சொல்றதுலாம் இல்லை. எவ்வளோ பெய்யும், எப்போ பெய்யும், எவ்வளோ நேரத்தில் பெய்யும், அங்கே இருக்கிறப்போ இங்கே ஏன் இல்லை? நீங்கள் புதுசாக நீங்கள் பில்டிங் கொடுத்துருக்கலாம், நீங்கள் டாப்லர் வாங்கியிருக்கலாம், எல்லாம் பண்ணியிருக்கலாம். பட் அல்டிமேட்லி ரிசல்ட் என்ன? அதுதான் நான் எதிர்பார்க்குறது. அதுதான் நான் எதிர்பார்க்குறேன். அவங்கள யாரோ அந்த டிபார்ட்மெண்ட்டையே கொச்சப்படுத்தணும்னு என்னுடைய அபிப்பிராயம் கிடையாது, எண்ணம் கிடையாது. அவங்க வேலை செய்கிறாங்க. ஆனாலும் மற்ற நாடுகளில் செய்கிறப்போ ஏன் நம்ம செய்யக்கூடாது? ஏன்னா நான் இப்போ சென்னை வெள்ளம் இல்லாட்டி இந்த பெருமழை அதுக்காக மட்டும் சொல்லலை. நான் வரும் காலத்தில் மிக மோசமான இயற்கை சீற்றங்கள் வரும். அதற்கு முன்னெச்சரிக்கை நடவடிக்கை நம்பர் 1 வானிலை. நம்பர் 1 வானிலையில் இப்படி வரும், இவ்வளோ மழை பெய்யும், கிளவுட் பர்ஸ்ட் பிரச்சனைன்னு சொன்னாதான் நம்ம தயார் நிலையில் இருக்கலாம், மக்கள் தயார் நிலையில் இருக்கலாம், அரசு தயார் நிலையில் இருக்க முடியும். குத்துமதிப்பாக சொன்னால் ஒன்றும் ஆக போகிறது கிடையாது. பரவாயில்ல, இங்கே பெய்யும் அங்கே பெய்யும் சொன்னால் போதும். அதுதான் அந்த நிலைப்பாடு தான் நான் கேட்குறேன். அதுதான் எங்களுக்கு வேணும்னு கேட்குறேன் நான். அதனால் அது நிச்சயமாக ஒரு நல்ல எண்ணத்தில் தான் நான் சொல்லியிருக்கேன். விடிய ராமாயணம் பேசி தான் உங்களுக்கு சொல்லிட்டேன் நான். இல்லை, நான் சொல்றது இப்போ ஒரு மாநகராட்சி, தூத்துக்குடி மாநகராட்சியில் இருக்க நிலைன்னா அப்போ மற்ற பகுதியில் எப்படி இருக்கும்னு பாருங்க. ஏன் மாநகராட்சியிலையாவது நீங்கள் அந்த ஒரு பம்ப் எடுத்துகிட்டு போய் பம்ப் பண்ணி வெளியில் எடுத்து ஏதாவது ஒன்று பண்ணியிருக்கலாம்ல? அந்த நிலை ரொம்ப மோசமாக இருக்குது இந்த மாநகராட்சியில். அதுக்கு ஒரு மேயர் இருந்து என்ன பிரயோஜனம்? அப்புறம் எல்லா பகுதியிலும் இருக்கு. எல்லா பகுதியும் இல்லை, அது வேறு விதம். இப்போ இன்னொன்று சொல்றது, இப்போ மீண்டும் நான் ஜப்பான், ஜெர்மனி, அங்கே நல்லா டெக்னாலஜின்னா இன்ஃப்ராரெட் ஜிஐஎஸ் மேப்பிங், சேட்டலைட் மேப்பிங் பண்ணுறாங்க. இன்ஃப்ராரெட் ஜிஐஎஸ் சேட்டலைட் மேப்பிங்கில் அதில் இந்த பகுதியில் இப்போ கோயம்புத்தூரில், சிங்காநல்லூரில், காந்தி வீதியில் இங்கே 20 சென்டிமீட்டர் மழை பெஞ்சதுன்னா 4 மணி நேரம் மழை பெஞ்சுன்னா எவ்வளோ தண்ணி அந்த தெருவில் நிற்கும்? 1/2 அடியா 1 அடியா நிற்கும். அதற்கு எவ்வளோ அகலமான மழைநீர் வடிகால் வேணும், எவ்வளோ ஆழமாக வேணும் அப்படின்னு அவன் பிளான் பண்ணி கொடுக்குறான். அதை நான் நடைமுறைப்படுத்தினா போதும். அப்போது இவ்வளோ பெஞ்சாலும் இவ்வளோ கெப்பாசிட்டிக்குள்ளே இவ்வளோ நீங்கள் கட்டினா போதும். ஆனால் அப்படி இவங்க பிளான் பண்ணி திட்டமிடுறது கிடையாது. மதிப்பாக ஏதோ ஒன்று ரைட்ப்பா, நீ ஒரு 10 கான்ட்ராக்ட் எடுத்துக்கோ, நீ ஒன்று கவுன்சிலரா, ஆளுங்கட்சி கவுன்சிலரா நீ ஒன்று எடுத்துக்கோ, எதிர்கட்சி கவுன்சிலர் நீ 2, ஆளுங்கட்சி கவுன்சிலர் 10 எடுத்துக்கோ, எதிர்கட்சி கவுன்சிலர் நீ 1 எடுத்துக்கோ. இப்படி தான் செய்கிறாங்க தவிர திட்டமிடுறது இல்லை. அது வடிகாலோ சூவேஜோ ரெயின் வாட்டர் ஸ்டாம் வாட்டர் ட்ரெயினோ எல்லாம் கிடையாது. ஏதோ ஸ்டூவேஜும் ஒன்றா கலக்குது, ரெயின் வாட்டரும் ஒன்றா கலந்துட்டு இருக்கு. இப்போ நொயல் எடுத்துக்க, இப்போ சமீபத்தில் வெள்ளம் போச்சு, இன்னும் கொஞ்ச நாள் திருப்பி மறுபடியும் சாக்கடையாக தான் போயிட்டுருக்கோம். இந்த வெள்ளம் போகிற நேரத்தில் அது நீங்கள் என்ன பண்ணியிருக்கணும், அந்த தண்ணியை நீங்கள் மிச்சப்படுத்திருக்கலாம். அதுக்கு என்ன செஞ்சுருக்கணும்? கோவை சுற்றினா நான் கோவையிலேருந்து ஒரு 50 கிலோமீட்டரோ 100 கிலோமீட்டர் அளவில் புதிய ஏரிகளை உருவாக்குங்க. 1/2 டிஎம்சி ஏரி, 1 டிஎம்சி ஏரி உருவாக்குங்க. உருவாக்கி வெள்ளங்காலத்தில் இந்த தண்ணியை டைவர்ட் பண்ணி அங்கே எடுத்துகிட்டு போங்க. வருங்காலம் மீன்னு சொல்வது மழை மட்டும் வரப்போகிறது கிடையாது, கடுமையான வறட்சியும் வரும். ஏன்னா இந்த மழை திடீர்னு ஏதோ கொஞ்ச நாள் வந்துடும், 10 வருஷம் 15 வருஷம் வரும். அதுக்கப்புறம் மழையே நம்ம பார்க்க போகிறது கிடையாது. அந்த அளவுக்குலாம் மிக மோசமான சூழல் வரப்போகுது. அதனால் வருங்காலத்தில் திட்டமிடணும். இதுதான் வாட்டர் மேனேஜ்மெண்ட், நீர் மேலாண்மை. இதெல்லாம் அவசியமாக செய்யணும்னு நான் கேட்டுருக்கேன்.
அதுக்கு நாங்கள் ஆதரவு கொடுக்குறோம். ஏன்னா இதுக்கு முன்னாடி நாங்கள் அது ஒரு 2 நாள் முடி 3 நாள் முடி ஒரு அறிக்கையும் கொடுத்துருக்குறேன் நான். ஏன்னா ஏற்கனவே கிட்டத்தட்ட 50,000 சிறு குறு தொழிற்சாலையில் மூடிட்டாங்க. அவங்களால நடத்த முடியல, எல்லாம் பண்ண முடியல. அது இல்லாமல் மின்சாரம் அதை ஏற்றிருக்கிறாங்க. அப்புறம் வந்து இந்த பேசிக் ரேட்டுன்னு போட்டுருக்காங்க, பீக் ரேட் ஒன்று போட்டுருக்குறாங்க. இதெல்லாம் டெபாசிட் ஒன்று கொடுங்க. எதுக்கு இதெல்லாம் பண்ணிட்டு இருக்கீங்க? பாவமாக இருக்குது. அதெல்லாம் அங்கே வேலை செய்கிறவங்களாம் யார்? ரொம்ப சாதாரண மக்கள் தான் வேலை செஞ்சுட்டு இருக்கிறாங்க. அதான் திரும்ப பெறுங்க. அதெல்லாம் பண்ணக்கூடாது. திரும்ப பெறுங்க. போராட்டம் செய்வர்கள் அவங்க நியாயமான கோரிக்கை. அது பாட்டாளி கட்சி முழுமையாக ஆதரிக்கும். அதான் எங்களுடைய மருத்துவர் ஐயா வந்து ஒரே ட்வீட்டில் சொல்லிட்டார், நீதிமன்றத்தின் மீது எங்களுக்கு இன்னும் கொஞ்சம் மரியாதை கூடியிருக்கிறதுன்னு சொல்லியிருக்காரு. அது அவங்க கட்ட முடியாது. அவங்க நாடாளுமன்ற தேர்தலுக்காக கொஞ்சம் அப்படி பண்ணிட்டு இருக்காங்க, அரசியல் பண்ணிட்டு இருக்காங்க. நிச்சயமா கட்ட முடியாது. அதனால சட்டமும் கிடையாது, நியாயமும் கிடையாது. நியாயத்தை பற்றி அவங்க பார்க்க போகிறது கிடையாது. ஆனால் சட்டம் கிடையாது. உச்சநீதிமன்றம் சொல்லிடுச்சு, காவிரி நடுவர் மன்றம் சொல்லிடுச்சு, மத்திய அரசும் சொல்லியிருக்கு. அதனால் அதை மீறி அவங்க கட்ட முடியாது. சும்மா அவங்களுக்கு நாடாளுமன்ற தேர்தலுக்காக இவங்களுக்கு கொஞ்சம் அப்படியே காமிப்பாங்க. அப்புறம் அங்கே பிஜேபி கொஞ்சம் காமிச்சிட்டு இருக்காங்க, ஜனதாதள் காமிச்சிட்டு இருக்காங்க, போராட்டம் பண்ணுற மாதிரி அப்படிலாம் இருக்குது. அது முடியாது. ஏன்னா காவிரி தீர்ப்பு இறுதி தீர்ப்பும் சொல்லியிருக்குது, உச்சநீதிமன்றம் தீர்ப்பும் சொல்லியிருக்குது, மத்திய அரசும் சொல்லியிருக்குது. அது கடநிலை மாநிலம், தமிழ்நாட்டினுடைய அனுமதி இல்லாமல் அதை அங்கே அப்பர் ரைப்பீரியன் ஸ்டேட் கர்நாடகாவில் எந்த காவிரியில் எந்த கட்டுமானமும் கட்டக்கூடாது. சட்டம், உச்சநீதிமன்றம் எல்லாம் சொல்லியிருக்கு. அதை மீறி இவங்க 1000 கோடி நாங்கள் ஒதுக்கீடு செஞ்சுருக்கிறோம் அப்படின்னு அது வந்து அந்த ஒதுக்கீடே வந்து அது சட்ட ரீதியில் வராது. சட்டத்திற்கு எதிரான ஒரு ஒதுக்கீடு.